ஏடி வாமா வா. இக்கா டியூஷன் டேக்கு நேராயிட்ல போமா? சரிம்மா போவோம் போவோம். இலாக்குட்டிக்கு Dress அழகா இருக்க. இலாக்குட்டி Dress யாரும்மா வாங்கி கொடுத்தா? அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஓடி ஒரு நிமிஷம் எங்கள ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேனா? சரிக்கா. அம்மா சாக்லேட் வேணும். சாக்லேட்லாம் திங்க கூடாது, பல்லு சூத்தி ஆயிரும். சாக்லேட் வேணும். சரி சரி ஆண்டி வாங்கி தரேன். மக்களே நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. சொல்லுங்கக்கா கேக்கும். எல்லாரும் கீழ பாருங்க. இதுல ஒரு ரெட் கலர்ல ஸ்டேஜ் மாதிரி இருக்கா? ஆமா ரெட் கலர் ஸ்டேஜ் இருக்கு. ஏக்கா எல்லாரும் பாத்துட்டோம். ரெட் கலர்ல ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடணும் சரியா? ஓகேக்கா. அப்புறம் இந்த ஃபேன்சி Dress காம்படிஷன்ல சேர்றவங்க எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நடுவுல தான் வந்து நிக்கணும். ஏன்க்கா ஓரத்துல நின்னா என்ன? ஏடி பூமாரி ஓரத்துல நின்னா கீழ விழுந்துரும் டீ மண்டை உடைஞ்சிரும். சும்மா இருக்க மாட்டேல. நான் தக்கட்டல கட்டிட்டு இருக்கேன். வண்டியை கட்டை. நான் சொல்றது எங்க கவனிங்க. ஓரத்துல போய் நின்னீங்கன்னா ஸ்டேஜ்ல வர்றவங்க சரியா கீழ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஸ்டேஜுக்கு நடுவுல நின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகேக்கா இப்போ புரிஞ்சிட்டு. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்திருக்க டான்ஸ் ப்ரோகிராம் அழகா பண்ணணும். எந்த மிஸ்டேக்கும் பண்ணிர கூடாது சரியா? சரிக்கா. எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ண மாட்டேன். மக்களே மேக்கப் பாக்ஸ்ல கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாக்கா நான் பெரிய மேக்கப் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் தேவைப்படுச்சுனா என்கிட்ட கேளுங்க நானும் தருவேன். சரிக்கா. இப்ப எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரூமுக்கு போங்க. அங்க போய் மேக்கப் போட்டுட்டு வாங்க. கரெக்ட்டா 1/2 hour தான் தருவேன். ஓகேயா? சரிக்கா. உங்க பேரண்ட்ஸ்லாம் வாரேன்னு சொல்லிருக்காங்களாமா? ஆமாக்கா எங்க அம்மா வருவாங்க. ஏக்கா எங்க அம்மாவும் என் தம்பி சிக்குவும் வருவாங்க. என் தங்கச்சி எங்க அம்மாவும் வருவாங்கக்கா. சரி மக்களே சரி எல்லாரும் வந்தாதானே நல்லா இருக்கும் டியூஷன் டே பாக்குறதுக்கு. சரி இப்போ எல்லாரும் ரூம்ல போய் நீங்க மேக்கப் போட ஆரம்பிங்க. லே மச்சான் நம்ம மேக்கப் போடும் வாள. லே இந்த பூமாரியை விட நம்ம சூப்பரா மேக்கப் போடணும் சரியா? ஓகே மச்சான். இடி உச்சுக்குடுமி நான்சி நம்ம 3 பேர் அந்த ஸ்டேஜ் மேல யாரி பப்ப மாட்டி. ஸ்டேஜ் அழகா இருக்கலாம். சரி வா போவோம். இடி வெல்வெட் மாதிரி புஸ் புஸ்னு அழகா இருக்கலாம் அந்த ஸ்டேஜ். நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப் இதுல ஜம்ப் பண்ணி பாப்போமா? ஓகே. இடி ஜாலியா இருக்கு. இன்னொரு வாட்டி ஜம்ப் பண்ணுவோம். இடி ஃபங்க்ஷன் தொடங்க 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க போய் மேக்கப் போடுவோம். மச்சான் அந்த பிள்ளைகள பத்தியா? அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் ஜம்ப் பண்ண தெரியுமா? நமக்கு ஜம்ப் பண்ண தெரியாதா? நமக்கு தெரியும் ஜம்ப் பண்ண. அப்போ வா நம்ம 2 பேரும் ஜம்ப் பண்ணி பாப்போம். லே மச்சான் நான் 1 2 3 சொல்லுவேன். உடனே நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு டைம் டைம்னு ஜம்ப் பண்ணனும். ஓகே கையை பிடிச்சுக்கோ. 1 2 3. இவனோட நான் என்ன சொன்னேன்? மேக்கப் போட்டு வர சொல்லிருக்கேன். இவனு 2 பேரும் ஸ்டேஜ்ல கிடந்து நல்ல குதின்னு குதிச்சிட்டு இருக்கானுவ. இதுல இவங்க 2 பேருக்கு கூலிங் கிளாஸ் வேற. எக்க காது வலிக்கு காது திருகாதீங்க. ஐயோ டியூஷன் அக்கா. எக்க விடுங்கக்கா எக்க. முதல்ல நீ இந்த கூலிங் கிளாஸ கலத்து ரெண்டுங்க வா. எக்க நீங்க அடிப்பியா வர மாட்டே. அடிப்பேன்னு தெரியுதுல தப்பு எதுக்கு பண்ணுதே? அக்கா இவன் தான் சொன்னா நம்ம 2 பேரும் ஜம்ப் பண்ணும்ல அப்படினு சொன்னா. அதான் நாங்க ஜம்ப் பண்ணனும். உங்களை மேக்கப் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னா இங்க கிடந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு வாடுதீங்க அப்படிதானே? அக்கா நாங்க முதல்ல ஜம்ப் பண்ணல. பூமாரி தான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணா. அத பார்த்துக்கிட்டு தான் நாங்க சும்மா குதிச்சோம். அடிக்கவே இல்ல அதுக்குள்ள குடமா அழுதுட்டு இருக்கேன்னா? 2 பேரும் முதல்ல அழுகி நிறுத்துங்க. படுங்க 2 பேரும் போய் மேக்கப் போட்டு ஓடியாங்க. எப்பா என்ன சேட்டை 2 பேரையும் சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு டியூஷன் டே ஆரம்பிக்க. ரமணியக்கா டியூஷன் டேனாலும் டெக்கரேஷன்லாம் அழகா பண்ணிருக்காவல்லாம். ஆமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சாக்லேட் வேணும். இப்பதான் புது Dress போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப சாக்லேட்டை சாப்பிட்டு சாக்லேட்ல Dress எல்லாம் ஆயிரும். நீ அடி வாங்க போற சுமி சின்ன பிள்ளை ஆளுதான். ஒரு சாக்லேட் கூட அம்மா. அக்கா இப்போ தாங்க புது Dress போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். சாக்லேட்டை சாப்பிட்டோம்னா Dress முழுக்க ஆக்கிடுவாங்க. அதுக்கு தான் பிறகு சாக்லேட் குடுக்கேன்னு சொல்லி கேட்க மாட்டேங்க. என்ன செய்ய பிள்ளைகளெல்லாம் இப்படிதான் அடம் பிடிக்குது. எங்க நிலா குட்டியும் அப்படிதான். ஏதாவது ஒண்ணு பாத்துட்டான்னா உடனே அடம் பிடிச்சி அதை வாங்காம விடவே மாட்டான். செல்ல குட்டிலா இப்ப அண்ணே புது Dress எல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் சரியா?
சின்ன பையன் அழுதானம்மா. ஆமா பாட்டி, அடம் பிடிச்சி அழுதான். ஒரு சின்ன துண்டு சாக்லேட் குடுமா, அப்பதான் பேசாம இருப்பா, நீனும் டான்ஸ் பார்க்கலாம். சரி சிக்குமா, அழாத, சாக்லேட் தரேன் அம்மா. சாக்லேட்னு சொன்னா சின்ன பையனுக்கு மூஞ்செல்லாம் எவ்வளவு சிரிப்பா இருக்கு. இல்ல குட்டி, உனக்கு இந்தாமா சாக்லேட். டியூஷன் டேக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது டியூஷன் சார்பாக இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். முதலில் மாணவிகளின் நடனம். கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியா. உங்க மகன் நல்ல பரதநாட்டியம் ஆடுதாள? ஆமாமா, நேத்துல விடிய விடிய ஒரே பிராக்டிஸ் பண்ணுதுங்கிற பேர்ல தூங்கவே இல்ல பாத்துக்கோ. ஏக்கா அவளுக்கு பரதநாட்டியத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுல சேர்த்து விட வேண்டியதானக்கா? ஆமா ஜோதி, அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அடுத்த மாசத்துல இருந்து பரதநாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விட நினைச்சிருக்கேன். அண்ணா மக்களே, அடுத்தாப்புல வருவான். சிண்டுமா, உனக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு வந்து நிக்க? நீ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போலியா? எனக்கு பயமா இருக்கா? வீட்ல வச்சு எத்தனை ட்ரிப் ரிஹர்சல் பண்ணி பண்ணி பார்த்தேன். புறவு எதுக்கு பயமா இருக்கு? வாங்கட சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆடதானே செய்தாங்க. பூ மாதிரிலாம் இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடதான் செஞ்சா. அவெல்லாம் பயப்படவா செய்தா? தைரியமா டான்ஸ் ஆடலையா? நீ போய் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கோ போ. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஸ்டேஜ்க்கு போவதுக்கே பயமா இருக்கு ஆண்டி. உன்னோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை பாக்குறதுக்காக மெனக்கிட்டு நானும் தம்பி வந்திருக்கோம். நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன சிண்டு? என்னால போக முடியாது. வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போவோம். என்னது வீட்டுக்கு போணுமா? சிண்டுமா, சொன்னா கேளுவா. சுமியக்கா, உங்க மகன்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்கக்கா. எல்லாரும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு காத்துட்டு இருக்காங்களக்கா. ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து யாரி நின்னா போதும். மக்களே, இந்த அக்கா சொல்லுது அவள் இல்லாம போமா, உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காவ. போ. பயப்படாத மக்களே, நீ ஸ்டேஜ்ல யாரி நின்னா போதும். நான் ஒரு வாரத்துல நின்னு சொல்லி தரேன். அதை அப்படியே நீ சொல்லு திருப்பி. போ மக்களே, சொன்னா கேளு. வீட்ல அப்பா வந்து கேப்பாவ நீ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல சேர்ந்தியான்னு. ஏன் மக்களே இப்படி எல்லாம் பண்ணுத? போ. பாத்தியா சிண்டு, உன் தம்பி கூட சொல்லுதான். போ, ஸ்டேஜுக்கு போ மக்களே. வெரி குட் மக்களே, கண்ணை தொடச்சிட்டு வா. அடுத்ததாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். முதலில் வருபவர் நவநாகரிக பெண்மணி. கண்ணை உருட்டாத சிரி. அடுத்து சிங்கமன வருகிறார் பெண் போலீஸ். நான் சிங்கம், லிட்டில் சிங்கம். நியாயத்துக்காக போராடுவேன். திருடர்களை பிடிப்பேன். அமைதியை நிலைநாட்டுவேன். அடுத்ததா வருவது குறவன். எத்தனை தடவை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன் அழாதன்னு. மறுபடியும் ஸ்டேஜ்ல வந்து அழுதுட்டு நிக்கான். டேய் டேய் சிண்டு, அழாத அழாத அழாத. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. அடுத்ததாக நமது டியூஷன் டேயில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. திருக்குறளை யாரு தவறு இல்லாம ஒப்புவிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு. முதலில் திருக்குறளை ஒப்புவிக்க வருபவர் நமது சிண்டு. எதுக்கு எடுத்தாலும் இப்பெல்லாம் சிண்டு ரொம்ப அடம் பிடிக்கும். மக்களே, சொன்னா கேளு. நீ அதெல்லாம் எப்படி அம்மா கிட்ட திருக்குறள் சொன்ன? அழகா சொன்னேலாமா. நீ போய் இந்த மைக்ல அப்படியே சொல்ல. மைக்கெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அப்ப எப்படி பெரிய பிள்ளையானா மைக்ல எல்லாம் பேச முடியும்? அம்மா கிட்ட சொன்னது அப்படியே போய் சொல்லு, உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாவ. சரி, அப்ப வா போவோம். வேற யாராவது சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போட்டு. சரி சொல்லுதே. செல்ல குட்டி போய் சொல்லிட்டடா செல்லம். அம்மா நீங்க இங்கே நிக்கணும் சரியா? அப்பதான் போய் சொல்லுவே. சரி
மக்களே, அம்மா அந்த வாரத்துல நின்னுட்டு இருக்கேன், சரியா? சரி. கண்ணை தொடச்சுக்க போ. சிண்டு, டைம் ஆகுதுல, வா வா ஓடியா. அனைவருக்கும் வணக்கம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சிண்டமா சூப்பர். எங்க சொல்லுவான்னு நினைச்சேன், அழுது அடம் பிடிச்சி கடைசியில நல்லா சொல்லிட்டா. அடுத்தது பூமாரி. எம்மா, நான் திருக்குறள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வருவேன், சரியா? அத நீங்க வீடியோ எடுங்க. சரி மக்களே. நான் திருக்குறள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும்ல, அத தான் நாளைக்கு ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். எடி பூமாரி, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ உச்சுகுடுமி. லே மச்சான், கேட்டியா? உனக்கு பிரைஸ் அம்பேல் தான். அவ அழகா சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவா. அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாளா? அது நடக்காது. நானும் பார்க்கல. எனக்கு என்ன வந்துச்சு? அவ நாளைக்கு ஸ்டேட்டஸ்ல போட போறா, நீ அத பார்த்து அழ போற. சரி வந்தா வரட்டு, போனா போட்டு பிரைஸ். அனைவருக்கும் வணக்கம். பூமாரி நல்லா படிச்சிட்டு வந்திருப்பா. திருக்குறள் போட்டியில அவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறா. துப்பார்க்கு துப்பாய துப்பு துப்பு. ஐயோ, அடுத்த வார்த்தை மறந்து போச்சே. பூமாரி சொல்லு, அடுத்த வார்த்தை சொல்லு. சொல்லுவேக்கா. துப்பார்க்கு துப்பாய துப்பு துப்பு துப்பு. லே பச்சா, துப்பு துப்புடு அடுத்த வார்த்தை சொல்ல மறந்துட்டல. பூமாரி கமான் கமான். துப்பார்க்கு துப்பார்க்கு. துப்பார்க்கு அதுக்கு மேல தெரியாது. சரி பூமாரி, தெரியலனா கீழே இறங்கு. சரிக்கா. என்ன பூமாரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியாச்சு போலக்கு. ஏய் பேசாம தூர பேரு, என்கிட்ட அடி வாங்கிராத. ஏ பூமாரி. ஐயோ டியூஷன் அக்கா. சரிடா, போட்டு எந்திரிமா. டியூஷன் அக்கா, பூமாரி தள்ளி விட்டுட்டு போயிட்டாக்கா. அவளுக்கு அடி கொடுங்க அக்கா. ஆமா டியூஷன் அக்கா, அவ எப்பவும் எங்களெல்லாம் போட்டு அடிக்க தான் செய்தா. அவளுக்கு நீங்க கண்டிப்பா அடி கொடுக்கணும். சரி மக்களே, கோவப்படாதீங்க. அங்க போய் உட்காருங்க, போங்க. வாழ மச்சான், போவோம். அடுத்ததா பரிசுகள் வழங்கும் நேரம். ஃபேன்சி Dress காம்படிஷன் முதல் பரிசு யாருன்னு கெஸ் பண்ணீங்களா? எஸ், பூமாரி. பூமாரி வாங்கிக்கமா. தேங்க் யூ டியூஷன் அக்கா. ஃபேன்சி Dress காம்படிஷன்ல அழாம இருந்திருக்கலாம். அழுதனால தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவளுக்கு போயிட்டு. ஆமல மச்சான். அடுத்ததா செகண்ட் பிரைஸ். வாவ், செகண்ட் பிரைஸ் எனக்கு தான். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு சுபி. ஏ, எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சாச்சு. ஏய், உனக்கல செகண்ட் பிரைஸ். யாமல மச்சான், நான் அழவே இல்லல. அத எனக்கு டியூஷன் அக்கா செகண்ட் பிரைஸ் தந்திருக்காவ. அப்போ எனக்கு எத்தனாவது பிரைஸ்? அது எனக்கு தெரியலல்ல. எல்லாம் ஒண்ணால நம்மள. இல்லனா எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். இல்ல நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? டியூஷன் அக்கா போய் கேளுன்னு சொன்னோம்ல. சுபின், சீக்கிரம் வாமா, ஸ்டேஜுக்கு வா. நான் போறேன் ஸ்டேஜுக்கு. மக்களே, சுபின் இந்த வாங்கிக்கோ செகண்ட் பிரைஸ். தேங்க் யூ டியூஷன் அக்கா. சரி, தேர்ட் பிரைஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, வாங்கிக்க வேண்டியதா. தேர்ட் பிரைஸ் கோஸ் டு சிண்ட்ரெல்லா. தேர்ட் பிரைஸ் கூட எனக்கு இல்லையா? சிண்ட்ரெல்லா வாங்கிக்கமா பிரைஸ். தேங்க் யூ டியூஷன் அக்கா. எல்லாரும் அங்க பாருங்கமா, போட்டோ எடுக்கறாங்க. ஆறுதல் பரிசு ஷிண்டு. ஆறுதல் பரிசா? அது என்ன கிடைக்கும்? ஷிண்டு மேல வா. ஷிண்டு வாங்கிக்கடா. சோப்புடப்பா. லே மச்சான், உனக்கு குளிக்கனாலே பிடிக்காதுல, அதுதான் டியூஷன் அக்கா உனக்கு சோப்புடப்பா வாங்கி தந்திருக்காவ. டியூஷன் டேக்கு வந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைங்களா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்காக பிரியாணி ரெடியா இருக்கு. அடுத்ததா திருக்குறள் போட்டிக்கு பரிசுகள். முதல் பரிசு ஷிண்டு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என்னவோ இவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குன மாதிரி ஓவரா சீன் போடுறான். எக்க சீக்கிரம் பிரைஸ் தாங்க, நான் போட்டோ
எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடணும். இந்த மக்களே தாரேன். சிண்டுமா ஃபர்ஸ்ட் பிரைஸ். நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். செகண்ட் பிரைஸ் goes to பூமாரி. தேர்ட் பிரைஸ் goes to நான்சி. மக்களே எல்லாரும் நல்லா எடுத்து சாப்பிடுங்க. பிரியாணி நல்லா இருக்கா மக்களே? ஏக்கா பிரியாணி சூப்பரா இருக்கு. ஆமாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. மக்களே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. உங்க அம்மாலாம் அடுத்த ரூம்ல சாப்பிட்டுட்டு இருக்காவ. அங்க போய் கவனிச்சிட்டு வரேன். சரியா? சரிக்கா. ஏதாவது வேணும்னா கூப்பிடுதோ. நமக்கு இன்னொரு முட்டை தேவையா? அந்த அக்கட்ட எதுக்கு கேட்கணும்? பக்கத்து இலையில ஒரு முட்டை இருக்கே. எடி பூமாரி ஏம்லா எதுக்குல கூப்பிடுற? இது யாம்டி இப்படி கோவப்படுதா? நானும் உன்னோட ஃப்ரெண்ட் தானே. சரி சரி சொல்லு சீக்கிரம். எனக்கு வயிறு பசிக்கு. நான் பிரியாணி திங்கணும். எடி பூமாரி அங்க பாரு. மேல வெள்ளை கலர் காக்கா பறக்கு. என்னது வெள்ளை காக்காவா? ஆமாடி அங்க பாரு மேல பாரு எல்லாரும் பாருங்க. வெள்ளை காக்காவா? மச்சான் எப்படி நம்ம ஐடியா? நீ பூமாரி பாத்துட்டானா என்னல செய்வ? அதெல்லாம் ஒண்ணுல மச்சான். நான் தான் எடுத்து மூழ்கிட்டேனே. புறவு எப்படி கண்டுபிடிப்பா? என் முட்டைய திங்கவா செய்த? அவங்க அம்மா வரட்டும் டி. நீனும் சொல்லு. உங்கள அவிச்ச முட்டைய அவன் களவாங்கி தின்னாம்ல. யாமக்லி சிண்டு யா இப்படி அழுதுட்டு இருக்கா? ஆமா பூமாரி யாமா நீனும் அழுதுட்டு இருக்கா? ஆண்டி நான் சொல்லுதே. அம்மா நான் முதல்ல சொல்லுதே அம்மா. சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சிண்டு சொல்லுமா. அம்மா பூமாரி என்ன கடிச்சு விட்டுட்டாமா. அடி பூமாரி எதுக்கு அவரை கடிச்சு விட்ட? சொல்லு. நான் முதல்ல கடிக்கலம்மா. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? வெள்ளை காக்கா பறக்கு அப்படி சொல்லி என்னை ஏமாத்திட்டு யாகுல முட்டையை எடுத்து லபக்குன்னு முழுங்கிட்டாம்மா. ஆண்டி வேணா உச்சி குடுமிட்ட கேட்டு பாருங்க ஆண்டி. அவன் தான் என்னை ஏமாத்தினான். நான் அதனாலதான் கோவத்துல லேசா கடிச்சு விட்டுட்டேன். லேசா சும்மா கடிச்சேன். ரொம்ப கூட கடிக்கல. இப்படி கடிச்சு வச்சிருக்காள் அந்த புள்ள. என்ன செய்ய? ஆமா ஆண்டி சிண்டு எங்களெல்லாம் வெள்ளை காக்கா பறக்கு மேல பாருங்க பாருங்கன்னு சொல்லி ஏமாத்துனா ஆண்டி. சிண்டு இதெல்லாம் உன் வேலை தானே? பொய் சொல்லக்கூடாதுன்னு அம்மா அன்னைக்கு சொல்லி தந்திருக்கனா? சொல்லு எதுக்கு வாயை மூடிட்டு இருக்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கனா? ஆமா சொல்லி தந்திருக்கியே. போறவ எதுக்கு பொய் சொன்ன? தப்பு தானே அது? சொல்லு பொய் சொல்றது தப்பு தானே? ஆமா தப்புதான். இனி பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்றது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு அடுத்தவங்க இலையில இருந்து ஏமாத்தி எடுத்து சாப்பிடுறது. உனக்கு ஏற்கனவே ஒரு முட்டை வச்சிருக்கலாம். உனக்கு தேவைன்னா அம்மாட்ட கேட்கணும். அல்லனா டியூஷனை கிட்ட கேட்கணும். அப்படித்தானே? தப்புக்கு மேல தப்பு பண்றது அது நல்லது இல்ல. சொல்லிட்டே சிண்டு நான் அடிப்பேன். எப்பவுமே சின்ன பிள்ளையில இருந்து நல்ல பழக்கத்தை பழகணும். அதுதான் உனக்கு நல்லது. அப்பதான் பெருசாகிற வரைக்கும் அந்த நல்ல பழக்கம் நம்மளோட இருக்கும். பொய் சொன்னா அது பெருசு ஆகிற வரைக்கும் அந்த பொய் தான் வரும் நம்ம வாயில. பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. பூமாரி அவன் பொய் சொன்னாலே நீ கடிச்சது தப்பு தானம்மா? சிண்டு உங்கள முட்டை எடுத்து சாப்பிட்டாம்ல. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். இல்லன்னா அந்த ஆண்டி கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ கடிக்கலாமா? சொல்லு வாயை திறந்து சொல்லு. தப்புதாம்மா. டக்குனு கோவத்துல கடிச்சிட்டேன். கோவப்படக்கூடாதுல. அது தப்பு தானே? சாரிம்மா. இனி நான் கோவப்பட மாட்டேன். சரி மக்களே அழாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். சண்டை போடக்கூடாது. சரியா? சரி சரிம்மா. அண்ணதடங்க ரெண்டு பேரும். முன்னாடி பிரியாணி இருக்குல எடுத்து நல்லா சாப்பிடுங்க. ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. அந்த சைடு தான் நாங்க நிப்போம். சரிம்மா. மக்களே பிரியாணி எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமாக்கா சாப்பிட்டாச்சு. உங்க கையில ஐஸ்கிரீம் தானே வச்சிருக்கீங்க? ஆமாமா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம். கோன் ஐஸ்கிரீம் தாங்க சாப்பிடுங்க. வாவ் எனக்கு பிடிச்ச கோன் ஐஸ். ஏக்கா எங்க அம்மா வீட்டுக்கு
அழுதுட்டாமா, அதனால உங்க அம்மா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாவ. ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து விட்டுட்டேன். அப்படியாக்கா? மக்களே எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை எல்லார் வீட்லயும் கொண்டு விட்டுறேன். சரிக்கா. மக்களே சிண்டு டிவியா பாத்துட்டு இருக்க? ஆமாம்மா, டிவி தான் பாத்துட்டு இருக்கேன். மக்களே உனக்கு டியூஷன் போக வேண்டாமா? அம்மா இன்னும் 1/2 மணி நேரம் கிடக்கு. சரி ஒரு 5 நிமிஷம் தம்பியை பாத்துக்கோ, நான் இப்ப வரேன். என்ன மக்களே 5 நிமிஷம் கூட தம்பியை பார்க்க மாட்டியா? பாரு உனக்கு காஃபி போடுறதுக்கு தான் நான் போறேன். எனக்கு காஃபிலாம் வேண்டாம், எனக்கு ஜூஸ் மட்டும் போதும். சரி ஜூஸ்னாலும் எடுத்துட்டு வரணும்ல, நீ தம்பியை பாத்துக்க, நான் 5 நிமிஷத்துல ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரி விட்டுட்டு போங்க. மக்களே சிக்கு அண்ணன் கிட்ட சேட்டை பண்ணாம உட்கார்ந்துக்கணும், சரியா? சரிம்மா. அம்மா பிச்செட்டு தாங்க. வாவ் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட். மக்களே சமத்து பிள்ளையா இருக்கணும், சரியா? சரிம்மா. டேய் சிக்கு. அண்ணே என்ன? அண்ணனுக்கு ஒரு பிஸ்கட் தாயா. அண்ணனுக்கு இந்த பிஸ்கட்னா ரொம்ப பிடிக்கும். தரமாட்டேன். நீ நல்ல பிள்ளை தானே? நீ வெரி குட் தானே? அப்பா எனக்கு ஒரு பிஸ்கட் தா. அண்ணனுக்கு ஒரு பிஸ்கட் தா. தரமாட்டேன். ஒளிச்சா வைக்க ஒரே ஒரு பிஸ்கட் தா சொன்னேன். என்கிட்ட ஒரு பிஸ்கட் தான் இருக்கு. போய் சொல்லாத. 1 2 3 4 5 பிஸ்கட் இருக்கு. தரமாட்டேன். ஒண்ணுதான் இருக்கு. சிக்குமா எந்திரிங்கடா. சரிடா பாட்டு அவன் வரட்டும், அவனுக்கு அடி கொடுக்கே. இப்ப நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களாமா? பட்டுக்குட்டிலாம் சொல்றத கேட்கணும், சரியா? அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் நிறைய நிறைய பிஸ்கட்லாம் வாங்கி கொடுப்பேன், ஓகேவா? தாங்க ஜூஸ் குடிங்க, உங்களுக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். ஜூஸ் நல்லா இருக்கா மக்களே? குமாரி வா மக்களே. நான் வரும்போது சிக்கு அழுகுற சவுண்ட் கேட்டுச்சு, அதான் வந்தேன். அதோ மக்களே சிண்டு இருக்காம்ல, இவனோட பிஸ்கட்டை பிடிங்கிட்டு போயிட்டான், அதான் சிக்கு அழுதுட்டே இருந்தான். ஆண்டி நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன மக்களே சொல்லு. ஆண்டி உங்க சிண்டு இருக்காம்ல, அன்னைக்கு டியூஷன்ல வச்சு நான் சாக்லேட்லாம் நிறைய வச்சிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டான் ஆண்டி. நான் வீட்டுக்கு வரட்டுமா? வந்தோட நல்ல அடி கொடுக்கேன், சரியா? நீ வருத்தப்படாதம்மா. ஓகே ஆண்டி, போட்டு கொடுத்துட்டால அம்மாட்ட. அம்மா நல்ல பாரியலால அடி போவேன்ன. இனி வீட்டுக்கு வரக்கூடாது, அம்மா அடிப்பாவ. கொஞ்ச நேரம் சுபி வீட்டுல விளாண்டுக்கிட்டு சாப்பிடும் போதுதான் வீட்டுக்கு வரணும். மக்களே பூமாரி ஜூஸ் குடிக்கியாமா? வேண்டாம் ஆண்டி, இப்பதான் நான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். ஆண்டி நான் போயிட்டு வரேன், நிலா குட்டியை பார்க்கிறதுக்கு போறேன். எம்மா மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெளிய போனா சளி பிடிச்சிரும். சரிக்கா, அப்ப நான் வரல. மழை இல்லாம இருக்கும்ல, அப்போ நிலா குட்டி விட்டு கூட்டிட்டு போறேன். நிலா குட்டி, நிலா குட்டி. ஆண்டி போயிட்டு வரேன், பாய். பாய் மக்களே. நல்ல பிள்ளை, வெரி குட்டா இருக்கா. நான் வெரி குட்டா நல்ல பையனா? ஆமா மக்களே, நீதான் வெரி குட். ஐ சுபி நம்ம ஃப்ரெண்ட். இது என் தம்பி கிட்ட இருந்து புடிங்கிட்டு ஓடி வந்தேன். அப்படியா? உன் தம்பி கிட்ட இருந்து புடிங்கிட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா மச்சான், பின்ன பிஸ்கட் திங்கன்னு ஆசையா இருந்து உடனே தம்பி வச்சிருந்தா புடிங்கிட்டு ஓடி வந்துட்டேன். உன் தம்பி அழ மாட்டானா? அழமா? அவன் சின்ன பையன்ல, எப்படி என் பின்னால ஓடி வருவான்? நான் தான் ஒரே ஸ்பீடா ஓடி வந்துட்டேன்ல. மச்சான் எனக்கு ஒரு பிஸ்கட் தால. இது நல்ல கதையா இருக்க. என் பிஸ்கட்ட உனக்கு கொடுக்கணுமா? ஏய்
பயப்படாத, அது எங்க தெருல உள்ள நாய் தான். அப்படியா? நான் கூட வெறி பிடிச்ச நாய் நினைச்சு பயந்துட்டேன். இல்ல இல்ல, அது ரொம்ப நல்ல நாய். நாங்க எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் அந்த நாய் பின்னாடியே வரும். அப்போ இது நல்ல வெரி குட் நாய். தோ தோ தோ, வா வா வா. உன் பேரு இன்னையிலிருந்து ஜூலி. ஜூலி, வா 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 வா. வெரி குட், சொன்னேன்னு வந்துட்டே. உனக்கு பிஸ்கட் வச்சிருக்கேன் தாரேன். லே மச்சான், இந்த நாயை பார்க்கவே பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஓடி போயிருவா. லே சிண்டு, பயந்தாங்குழி பக்கடா. பயப்படாதல, ஒண்ணுமே செய்யாது. எங்க வீட்டு பக்கத்துல உள்ள நாய் தானே, கடிக்கவே செய்யாது. கடிக்க மாதிரி குலைக்கும். பை பை பையுங்கோ, அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யாது. பத்தியா, இப்ப அமைதியா இருக்கு. ஆமா, அமைதியா இருக்கு. லே பயப்படாத, ஒரு பிஸ்கட் கொடு, நாய் தின்னுட்டு அமைதியா இருக்கும். ஓகே மச்சான். ஜூலி, இந்த பிஸ்கட். லே மச்சான், நாய்க்கு வாயை பாத்தியா? எவ்வளவு பெரிய பல்லு. நம்மள கடிக்கும் போது வாழ ஓடிடுவோம். பெரிய பல்லச்சு கடிச்சு விட்டுருக்கு இந்த பையனை. இது இவன் நாயை கல்ல எடுத்து எரிஞ்சிருப்பான், அது கடிச்சிருக்கும். ஆமா, அப்படியே தான் இருக்கும். மாமக்களே, சென்று ஹாஸ்பிடல் போவோம். என்னப்பா சொல்றியா? ஹாஸ்பிடலுக்கா? நான் வர மாட்டேன். ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன். ஹாஸ்பிடலுக்கு போறேன்னா வீட்ல வச்சு நல்ல பெரிய இன்ஜெக்ஷனா போட்டுடுவேன். இந்த பையனுக்கு ரொம்ப கொழுப்பு. நாய்க்கு பின்னாடி திரிஞ்சாம்னா அப்ப நாய் கடிக்க தான் செய்யும். பெரிய ஊசி வலிக்கும். நான் வர மாட்டேன். அப்படி இல்ல மக்களே, நாய் கடிச்சா விஷம் பத்துக்க. நீனு நாய் மாதிரி கொலைப்ப லொல் லொல்னு. வர மாட்டேம்மா. ஏம்மா, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, நான் சொன்னேன்லடா சிண்டு, நாய் கடிச்சா நாய் மாதிரி கொலை பண்ணு. அதே மாதிரி நீனும் லொல் லொல்னு சொல்லிக்கிட்டே இருக்க. வாடா ஹாஸ்பிடலுக்கு போவோம். பாத்தியா பூமாரி, நாய் கடிச்ச உடனே சிண்டு அப்படியே லொல் லொல்னு நாய் மாதிரி கொலைக்கான். நாய் கடிச்சா நாய் மாதிரி தானே கத்துவான், பின்ன பூனை மாதிரியே கத்துவான். வாடா செல்லக்குட்டி, ஹாஸ்பிடல் போயிருவோம். இல்லடி நீ நாய் மாதிரி மாறிடுவ. நாய் மாதிரி மாறிடுவனா? நர்ஸ், இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க டாக்டர். ஊசி, பெரிய ஊசி. பயப்படாதம்மா, ஊசி சின்னதா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், வலிக்காது.